ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆங்கில மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆங்கில மாத ராசி பலனா எந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடிந்துறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 7வது மாதமான ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் கிரகநிலைகளால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்களை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது. ஸோ அந்த வகையில் ஜூலை மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி முக்கியமான மாதம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி முக்கியமான மாதம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது திருப்பதியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடிய பிளான் இருந்ததுன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜூலை மாதத்துடைய விழாக்களுடைய விவரத்தை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே வெளியிட்டிருக்கு. ஆக்சுவலி திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் இந்த ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் நிறைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 5 அன்னைக்கு பெரியாழ்வாருடைய சாத்துமேரை, அப்புறம் சைன ஏகாதசி ஜூலை 6 அன்னைக்கு சதுர்முஷ்ய வரதம்பம், அப்புறம் ஜூலை 7ஆம் தேதி ஸ்ரீநாத மூணுல வருஷ திருநட்சத்திரம், அப்புறம் ஜூலையுடைய 10ஆம் தேதி குரு பௌர்ணமி கருட சேவை, அப்புறம் ஜூலையுடைய 16ஆம் தேதி ஸ்ரீ வாரி கோவிலுடைய ஆணிவார அஸ்தனம், அப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய வருஷ திருநட்சத்திரம் ஜூலை 25 அன்னைக்கு, அப்புறம் ஜூலை 28 அன்னைக்கு திருமலை ஸ்ரீ வாரு புரசைவாரி தோட்டத்தில் வெஞ்சப்பு, அப்புறம் கருட பஞ்சமி ஜூலை 29 திருமலையில் ஸ்ரீ வாரி கருட சேவை, அப்புறம் ஜூலையுடைய 30 அன்னைக்கு கல்கி ஜெயந்தி, அன்னைக்கே கஷ்யப மகரிஷி ஜெயந்தி. இந்த மாதிரி முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு. ஸோ திருப்பதி போகக்கூடிய பிளான் இருந்தால் இந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஆன்மீக சார்ந்த விழாக்கள் நாட்கள். திருப்பதியில் மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்கள்லேயும் ஆன்மீக சார்ந்த நிறைய நாட்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன் இதுதான் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதன் காரணமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. திட்டங்களை தீட்டுவதில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய உங்களுக்கு
நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாதம் எதிலும் இனிமேல் கிரகநிலைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். விரும்பிய பொருட்களை விரும்பியபடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ந்து விரும்பின மாதிரி எல்லாமே நடந்து என்ஜாய் பண்ண முடியும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் ஒரு விதமான மரியாதை உங்களுக்கே கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக உங்களுக்கு எல்லாமே நடந்து முடியும். அதனால் இனிமேல் எது பண்ணுறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடந்து முடியும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தபடி தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய கடன்கள்லாம் இருந்ததுன்னா அதை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்கள்லேருந்து இப்போ விடுபடுவீங்க. இது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அமைந்திருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலையானது இந்த மாதம் மேம்படும். அதே சமயம் அரசாங்க வகையில் ஏதாவது உதவிகள் வேணும்னா கேட்கலாம். அரசாங்க வகையில் ஏதாவது உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடும். அப்படி நேரிடும்போது கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. சிலருக்கெல்லாம் திருமணம் ஈஸியாக இந்த மாதம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள்லாம் கூட ஏற்படும். பிள்ளைகள் வகையில் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப ரீதியாக பெரிய மாற்றம் இந்த மாதம் ஏற்படும் சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு பொறுமையோடு இந்த மாதம் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நிறைய நெருக்கடிகளை சந்திக்கலாம். அதனால் கவனமாக செயல்பட்டால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் பெற முடியும். அயல்நாட்டிலேருந்து நல்ல செய்திகள் சேரும். பொறுமையோடு செயல்படுங்க. அப்போ தான் உங்களோட துறையில் உங்களால் சர்வே பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு சர்வே பண்ணுவது கொஞ்சம் கஷ்டமாகும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடமிருந்து மன நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அதனால் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. மெயினாக நீங்கள் எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கோ. பதவிகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். அதனால் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும். அதனால் நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்யணும். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் பொருட்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். ஸோ தாராளமாக புது முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது. உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் இந்த காலகட்டத்தில் அது தீரும். வீண் வழக்குகள்லேருந்து விடுபடுவீங்க. அலைச்சல்களோடு நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொட்டியிருந்த பணம் திரும்பவும் கைக்கு சேரும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் சிலர் மன விரும்பிய வீட்டிற்கு கூடி போவீங்க. தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீங்க. களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும். உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவ மலமளவென்று நடந்தேறும். அப்புறம் அவிட்டமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும். இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு இப்படிலாம் பலன் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான ஜூலை மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடை
பயனடையட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.